அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்கள் நம்ம இருக்கோம். 2023 இன்றைய இரவோட முடிய போகுது. நாளைக்கு 2024 புதிய ஆண்டு பிறக்க போகுது. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம பாலர் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிடுவோம். பொதுவாக இந்த 2023 ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயங்கள் எடுத்து பதிவிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஆண்டினுடைய இறுதி காணொலி இது அடுத்து 2024 பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டினுடைய இறுதி காணொலி இந்த காணொலி இப்போ இந்த காணொலி எதை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் பொதுவாக நம்ம சொல்லுவோம் எந்த காணொலி முழுசாக பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு முக்கியமான தலைப்பு இருந்தால் மட்டும் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறது வழக்கம். அப்படி இந்த 23 திமுக கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கு, நீட் தேர்வு, பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு, அப்புறம் சாதிய வன்கொடுமை, சாதிய தீண்டாமை, வேங்கை வயல், விவசாயிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டை எடுத்து எழுதி ஒரு கண்டென்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எழுதுனோங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. இவ்வளோ தான் இந்த பக்கத்தில் இடம் எனக்கு இருந்துச்சு. இவ்வளோ தான் சரி, இதுக்குள்ளே நம்ம எழுதி முடிச்சுக்கிடுவோம், இவ்வளோ தானே இருக்க போகுது நினச்சின்னு எழுதுனேன். ஒரு வரி எழுதும்போது என் மனசுக்குள்ளே தோணுச்சு, இவங்க அட்டூழியம் பெரிய அட்டூழியம், இந்த அரை பக்கம் எப்படி காணும், ஆல்ரெடி மற்ற பக்கத்தில் கண்டென்ட் எழுதி முடிச்சிருப்போம். அப்போ இது எப்படி காணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு டிராயிங் பேப்பரில் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு டிராயிங் பேப்பர் எடுத்து சரி எதுக்கும் எழுதி வைப்போம் எழுதுனேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய பேப்பர் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெருசுன்ட்டு. இந்த இவ்வளோ பெரிய பேப்பரில் 2 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட 64 விஷயங்களை எழுதியிருக்கிறேன். அதுக்கான சோர்ஸ் மட்டும் என்கிட்ட 96 புகைப்படங்கள் வீடியோ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, இவ்வளோகான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம பார் ரோஸ்ட்டில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒரு வீடியோ போதும் நான் நினைக்கிறேன். எல்லா வீடியோ எடுத்து இந்த ஒரு வீடியோ போதும் நினைக்கிறேன். இது முழுக்க என் கண்ணில் பட்டது, நான் பார்த்ததை எழுதியிருக்கேன். என்னுடைய டேட்டா வச்சு எனக்கு நம்ம ட்விட்டரில் போட்டது, முகநூலில் போட்டது, நம்ம யூடியூப்லேயே போட்டது, நம்ம சில எழுதி வச்சுருப்போம். நான் என்ன பண்ணோம்னா, நம்ம காலண்டருக்கு தெரியுமா, மந்த்லி காலண்டரு, அதில் ஒவ்வொரு நாளுக்கு நடக்கிற விஷயங்கள் எழுதி வச்சுருப்பேன். நான் அந்த மாதிரி நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் எழுதியிருக்கிறேன். 64 இது எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட. ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். காணொலியை முழுசாக பாருங்கள். இதோட முடியணும், தமிழ்நாட்டு மக்கள் விடியணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த 24 நமக்காண்டியே பிறக்க போகுது. முதல் விஷயத்தில் நம்ம வந்துடுவோம். டிசம்பர் 18ஆம் தேதி சுபஸ்ரீன்னு ஒரு பெண்ணு ஈசா மையத்துக்கு போகிறாங்க, தியானத்துக்கு போகிறாங்க. அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடி போகக்கூடிய ஒரு காணொலி ஒன்று கிடைக்கி. ஓடி போனக்கூடிய அந்த பெண்ணு எப்படி கிடைச்சாங்கன்னா, சடலமாக கிடைச்சாங்க. ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைக்கி கிணத்து பக்கத்தில். அது யாருன்னு பார்த்தா சுபஸ்ரீன்னு சொல்லி அவருடைய கணவர் உறுதிப்படுத்தினார். எங்கே போனாங்க அந்த அம்மா? ஈசா மையத்துக்கு போனாங்க. ஏற்கனவே ஈசா மையத்தில் மர்மமான முறையில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்லலை, பியூஷ் மானுஸ் சொல்லக்கூடிய ஒரு பேக்கேஜ் பிணம் ஒன்று உண்டு. பேக்கேஜ் பிணம், அது ஒரு பேக்கேஜ் பிணம். அந்த பேக்கேஜ் பிணம் எந்திரிச்சு சொன்னிச்சு. அப்போ பொங்கி எழுந்தார். இப்போ அதோட அவர் முடிஞ்சிடுவார். அவர் சாப்டர் முடிஞ்சிச்சு. மேல்மோக்கு வரமாட்டேன், வெங்கவில் வரமாட்டேன், எதுக்குமே வரமாட்டார். அது ஒரு பேக்கேஜ் பிணம்னு வச்சுக்கோங்களேன். பொங்கி எழுந்தார். இன்னை வரைக்கும் அந்த சுபஸ்ரீ எப்படி இறந்தாங்க என்று இந்த தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலினால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஏன் இறந்தாங்கன்னு சொல்லி இந்த அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது செய்த முதல் துரோகம். ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெல்லிக்குப்பம்னு ஒரு பகுதி, அந்த பக்கத்தில் தலைவர் பொறுப்பு, துணைத் தலைவர் பொறுப்பு, நகராட்சி மன்றத்தை, அந்த இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க விசிக கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. திமுக கட்சி உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 2லையுமே யார் இருந்தாங்கன்னா திமுக கட்சிக்காரங்க நின்ட்டாங்க. அப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பெரிதளவில் சண்டை நடக்கு. சண்டையில் கலகலப்பாகுது. விசிகாவினவரை கைது பண்ணி தமிழ்நாடு காவல்துறை எப்படின்னு பார்த்துக்கோங்க. சண்டை போது 2 பேருமே அங்கே ஒதுக்குனது விசிகாவுக்கு, ஆனால் நின்னது யார்? திமுக கட்சிக்காரங்க. அப்போ இது சண்டை வருது. சண்டை வந்ததில் கைது பண்ணது விசிக கட்சிக்காரங்களை. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அடுத்து 3ஆவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் ஒரு முன்னாள் சேர்மன், ஒரு பெண் ஒருத்தங்க சாதி பேரை சொல்லி எத்தனை வன்கொடுமை நடந்துன்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு 2023 மட்டும் அதிகமாக நடந்திருக்கு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு. நீங்கள் நம்பலைன்னா பரவாயில்ல, வன்னியரசு அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு.
2022 23 மட்டும் பட்டியலின மக்களுக்கு அதிகமாக இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு நடந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம நிறைய எடுத்து வச்சுருக்கோம், போக போக சொல்லுவோம். அந்த பெண்ணை வந்து தோளில் கையை போட்டார், சாதியை சொல்லி கேவலப்படுத்தினார். அந்த அம்மா புனிதாராணி, அந்த அம்மாவோட பேர் புனிதாராணி. அந்த அம்மா பேர் புனிதாராணி. இந்த முன்னாள் சேர்மனாக இருந்துருக்குறாங்க. முன்னாள் சேர்மனுக்கே இந்த நிலைமை திமுக கட்சியில். இதெல்லாம் செய்தித்தாளர்கள் வந்தது. அப்புறம் டிசம்பர் மாதம் 31 நினைக்கிறேன், அன்றைய தினத்தில் அந்த கட்சியை சார்ந்த அன்பழகன் ஒருத்தர், அந்த அன்பழகன் ஒருத்தருக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் அப்போ தமிழச்சி தங்கப்பாட்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று நடத்துனாங்க. எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்க அந்த கூட்டம் நடத்துனாங்க. இனம் காத்த பேராசிரியர் தலைப்பில் போட்டாங்க, அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இதில் வந்து ஒரு ரெண்டு சில்லற பசங்க, ஒருத்தன் பேர் ஏகாம்பரம், இன்னொருத்தன் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா பிரவீன். இவன் என்ன பண்ணான்னா பெண் காவலர்களுக்கு ஒரு பந்தோபஸ்துக்கு நின்ன ஒரு பெண் காவலரை சிலுமிசம் பண்ணாங்க. நினைவு இருக்கா? எல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம். அந்த பெண்ணை பால் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த பெண்ணு தாங்க முடியாமல் அழுதுருச்சு. அழுகும்போது தெரிஞ்சிச்சு இந்த 2 பேரும் என்ன வேலை பார்த்தாங்க. எங்கே? திமுகவுடைய கூட்டத்தில் திமுக சார்ந்த நிர்வாகிகள், இளைஞர் நிர்வாகிகள் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதற்கு துணையாக, அதாவது இந்த பிரச்சனையை சரிசமமாக ஆக்குறது யார்? அங்கே உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர். அவர் தலையிட்டு இதை சுமூகமாக முடித்தார். இதில் அந்த துரோகம் நடந்திருக்கும். அது என்னங்கிறது நம்ம அடுத்த மாதத்தில் வருது, ஜனவரி மாதம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வேங்கவையில் வந்துருச்சு. இந்த வேங்கவையில் என்ன பண்ணுறாங்க இவங்க? குற்றப்புலனாய்வுக்கு மாற்றுறாங்க. ஏன் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றிட்டோம்னா காலம் தாழ்த்தலாம். இப்போ வரைக்கும் நாள் தாழ்த்திட்டாங்க. எங்கே? நடந்து முடிஞ்சு 1 வருஷம் 10 நாள் ஆயிடுச்சுங்க. நடந்து முடிஞ்சு 1 வருஷம் 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த குற்ற புலனாய்வுத்துறை இருக்காங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. குற்றவாளி தேடுவோம். அந்த நாடோடிக்கு படத்தில் சொல்லுவார் தெரியுமா நம்ம சசிகுமார், தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல வர்ற மாதிரி. அவனோட அப்பா பேர் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல. இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் கிடைக்காது. 2027 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி போன பிறகும் இந்த குற்ற புலனாய்வுத்துறை தேடிக்கிட்டே இருப்பாங்க. கிடைக்கல, எங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கும், கிடைக்கல அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் வந்து மனுஷ வாழ்க்கையில் யாருக்கும் நடக்காத ஒரு துயரம். இது ஒரு துரோகம். இந்த துரோகத்துக்கு வேங்கவியலுக்கு ஸ்டாலின் போகலை, ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு போனார். அது என்னங்கிறது நம்ம பதிவு பண்ணுவோம். அப்புறம் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்விற்கு திமுகனுடைய அமைச்சர் என்ன பண்ணார்னா கல்லை கொண்டு எரிஞ்சார். செங்கல் நாசர் பேர் வச்சு நம்ம கூட வீடியோ கூட அதை போட்டிருந்தோம். செங்கல் நாசர்னு சொல்லி பொதுமக்களை மதிக்கிறது கிடையாது. முன்னாள் அமைச்சர்கிட்ட அவர் வந்து மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது. தப்பாக அவங்களுக்கு முழுக்க பேச வேண்டியது, கல்லை கொண்டு எரிய வேண்டியது, அசிங்கமாக பேச வேண்டியது, சாதி பேர் சொல்லி திட்ட வேண்டியது, இது எல்லாம் திமுக அமைச்சர்கள் பண்ணினது. ஓசி கிண்டல் பண்ண வேண்டியது திமுக அமைச்சர்கள் செஞ்சது. அடுத்து பிபிசி ஆவணப்படம். இந்த பிபிசி ஆவணப்படத்தை குஜராத்தினுடைய மோடி செய்த மிகப்பெரிய தாக்குதலை, மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு சம்பவத்தை பிபிசி டாக்குமெண்ட்ரி வெளியிடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை டிஒய்எஃப்ஐன்னு சொல்லி சிபிஎம் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு பெண், ஒரு சகோதரி, அவங்க பேர் பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினி, அவங்க சென்னை கவுன்சிலர். அவங்க அதை வெளியிட்டாங்க. ஒரே காரணத்துக்காண்டி இந்த அரசு அவங்கள கைது பண்ணிச்சு. ஆனால் அந்த மானங்கட்ட ராஜீவ்காந்தி அதுக்கு ஒரு மாதிரி முட்டு கொடுத்தாரு. நம்ம எல்லாமே ஆதாரத்தோடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வலுக்கட்டாயமாக கைது பண்ணிச்சு இந்த திமுக அரசு. எதற்கு? மோடியினுடைய ஆவணப்படத்தை வெளியிட்ட தமிழ்நாடு அரசுக்கு எதுக்கு வலிக்கு? ஒரே குழப்பமா இருக்கியா? மோடி அரசு தான் வெளியிடுறாங்க, அந்த பெண்ணி வெளியிடுறாங்க. உங்களுக்கு வெளியிடுறதுக்கு உங்களுக்கு முடியலை. அங்கே அது ஒரு கவுன்சிலர், மக்கள் பிரதிநிதி. அவங்க டிஒய்எஃப்ஐலேருந்து அந்த அம்மா வெளியிட்டாங்க பிரியதர்ஷினி. அந்த அம்மாவை மாணவர்கள் கைது பண்ணி திமுக அரசு. இதை விட உச்ச கட்டத்துக்கு ஒரு இது என்னென்னா, அந்த இடுமான காட்சின்னா பல இடங்களை குறிப்பிடுவாங்க. நேற்றைய தினத்தில் நடந்த விவாதங்கள் தான் சொன்னாங்க. என்னென்னா, இந்த பெரியாரிஸ்டுக்கள், இந்த தீக்கா குறுப்புகள் வந்து திமுக ஆதரிக்கிறத விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா, பெரியார் சிலையை உடைப்பது பாஜக கட்சிக்காரங்க கிடையாது, திமுக கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி பல இடங்களை குறிப்பிடுவாங்க. அது உண்மையிலே நடந்த ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு பெரியாரிஸ்டுடைய வீட்டு வாசலில்
பெரியார் சிலை வச்சிருக்கார். அவருடைய வீட்டு வாசலாக சொந்த இடத்துல சொந்த காம்பவுண்டில் பொதுமக்களுடைய பார்வைக்கு தெரியும், அவ்வளோதான். மிஞ்சி போனால் அவர் சொந்த காம்பவுண்டில் வச்சுருக்கார், இவ்வளோதான். அதை ஹச் ராஜா கண்ணுக்கு அவர் தெரு அங்கே தான் இருக்குது, அவர் கண்ணுக்கு திரிகிற மாதிரி இருக்கிறதுனால அவர் வீட்டு வாசலில் வைத்த பெரியார் சிலை அகற்றப்பட்டது. ரோட்டில் வைக்கலை, பொதுமக்களுக்கு இடையூறு கிடையாது, பொது இடம் கிடையாது, சொந்த இடம், சொந்த வீடு, அவருடைய காம்பவுண்ட் சொல்ல வச்சிருக்காரு. அந்த பெரியார் சிலை இந்த திமுக அரசால் இடிக்கப்பட்டது. பெரியார் சிலை துண்டாக போனது வரலாற்று. இதெல்லாம் வரலாறு. இது வந்து அந்த கார்த்திகை சொன்ன மணிக்க இது வரலாறு. இது வந்து யாரும் மறந்துடாதீங்க. இது வரைக்கும் ஜனவரி மாதம் நடந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு பெத்த தாய் முன்னாடி, ஒரு பெத்த தகப்ப முன்னாடி, இல்லை ஒரு பெத்த அம்மா அப்பா முன்னாடி ஒருத்தங்களுக்கு எந்த ஒரு அவமானம் வரக்கூடாது. குறிப்பாக கட்டின பொண்டாட்டி முன்னாடி கணவன் வந்து அவமானப்படுறதையோ, இல்லை அம்மா அப்பா முன்னாடி பையங்க அவமானப்படுறதோ எந்த உலகத்துலேயுமே யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது. ஆனால் திமுக ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம்னு ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறார். சேலத்தை சார்ந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம நீ கோயிலுக்குள்ளே எப்படிடா போவேன்னு சொல்லி அசிங்கமாக பேசினார். அந்த காணொலியில் நம்ம போட்டால் நமக்கு இப்போ உங்க போட்டாலுமே மனசு வலிக்கும். நீ எப்படா உள்ளே போஞ்சு யார் மாதிரி கேட்குறாரு? அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஊர் மக்கள் முன்னாடி நீ எப்படா கோயிலுக்குள்ளே போவ? எல்லாம் ஊர்ல யாரும் நல்லா இருக்குன்னு உனக்கு பிடிக்கலையா? எவனா சொன்னா உன்ன உள்ள போக சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். டி மாணிக்கம் அவர் பேர் வந்து. அவருக்கு என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்து பார்ப்போம். இது ராஜினாமா பண்ணுவீங்க வந்து அவருக்கு மாதிரி குண்டா சட்டத்தை போடுவாங்க. அவர் இந்த வழக்கத்துக்கு எஸ்சி எஸ்டி வழக்கத்துக்கு போடுவாங்க, எல்லா வழக்கும் போடுவாங்க. ஒரே ஒரு ஜாமீன் கட்சி வெளியே வந்துடுவார். என்ன நடந்துச்சு கூத்தல் நிறைய நடத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேங்க வயல் மக்கள் குற்றச்சாட்டு. எதுக்கு குற்றச்சாட்டு தெரியுமா? விசாரணைக்கு அழைச்சிட்டு போனால் நீங்களே வந்து விசாரணை ஒத்துக்கோங்க, நீங்களே ஒத்துக்கோங்க, நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ஒத்துக்கோங்க, உங்கள் குழந்தை தான் அந்த மலத்தை கலந்து போட்டுச்சு ஒத்துக்கோங்கன்னு சொல்லி அவர்களையே குற்றவாளியாக சித்தரிச்சிச்சு இந்த விசாரணை. எப்படி? குற்ற புலனாய்வுத்துறை இங்கே இருந்து அந்த மக்கள் எங்கே பண்ணுவாங்கன்னா திருச்சிக்கு வர வச்சுருவாங்க. ஒரு நாள் முழுக்க உட்கார வைக்க வேண்டியது. இது அப்போ பெருசாக பேசப்பட்டதாக ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சுக்கிட்டு நீ தான் செஞ்சு, நீ தான் ஒத்துக்கோன்னு சொல்லி அவங்க மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை இந்த காவல்துறை பண்ணிச்சு. அந்த மக்களே பேட்டி கொடுத்துருப்பாங்க. எங்களை வந்து எங்களையே ஒத்துக்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் எங்களை செய்ய சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சு ஒத்துக்கன்னு சொல்லி எங்களை வற்புறுத்துறாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து திரும்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பதிவு இருக்குது, செய்திகள் வந்திருக்கு. இந்த திமுக அரசு பண்ண துரோகம். அடுத்து பாலாற்றில் இளைஞரானு ஒரு பக்கம் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அவனுக்கு கச்சத்தை மீட்டு கொடுக்க வக்கு கிடையாது நமக்கு வந்து. இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி இந்த மோடி அரசை பேசி ஒன்றத்தை சொல்லி பாதுகாக்க துப்பு கிடையாது. ஆனால் கர்நாடக வனத்துறை சார்ந்த ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பாலாற்றில் ராஜா என்கின்ற ஒரு மீனவனை, மீன் பிடிச்சிட்டு இருக்கவனை குளத்துக்குள்ளே வந்து சுட்டு போட்டு போயிட்டான். கர்நாடகா வனத்துறை இன்னை வரைக்கும் இந்த அரசு இதை பற்றி பேசவே இல்லை. ஒரு வாடகை வாய் கூட பற்றி பேசலை. அவர் பேர் ராஜா, பார்த்துக்கோங்க. கர்நாடக வனத்துறை தமிழ்நாட்டு மீனவன் ஒரு சின்ன பையன் ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டுட்டு போயிருச்சு. எங்கள் வனத்துக்குள்ளே இருக்கு காட்டுக்குள்ளே இருக்க சொல்லி கொண்டுட்டு போயிருச்சு. தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ணல. இது துரோகம், தமிழ்நாட்டு மக்கள் செய்த துரோகம். அப்போ ஈரோடு கிழக்கு என்ன அட்டுலையும் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும். தங்க கொலுசு கொடுத்தது என்ன, பணப்பட்டுவாடை கொடுத்தது என்ன, அப்புறம் வாக்கு காசு கொடுத்தது, பிரியாணி, உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு உட்கார வச்சது, இன்ப சுற்றுலா, பல விஷயங்கள். நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் பண்ண போகிற இடங்களில் பல இடங்களில் சண்டை கைகலப்பாக்கி விட்டது, திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டது, ஒரு பதப்பரப்பு சூழ்நிலை உருவாக்கி வச்சது அப்படின்னு சொல்லி ஈரோடு மக்கள் கிழக்க தமிழ்நாடு முழுக்க உற்று நோக்க வச்சாங்க. பெரியதளவில் பணப்பட்டுவாடா யாருமே எதிர்பாராத அளவுக்கு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து யாராவது உள்ளே போய் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆட்டு மந்த மணிக்கு உள்ளே அடைச்சி வச்சாங்க. புதுட்டுக்கு செந்தில் பாலாஜி கொடுத்தது. இப்போ அதனுடைய பிரதிபலன் அவரே கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டார், சிறைக்குள்ள உட்காந்து. அவரோட ஐடியா இது எல்லாமே இப்படி பிளான் பண்ணி பண்ணாங்க.
போகிற இடங்கள் முழுக்க நாம் தமிழர் கட்சி போகிற இடங்கள் முழுக்க பிரச்சனை. பொதுமக்கள் பல இடங்களில் இடையூறு கொடுத்தாங்க. இந்த மாதிரி துரோகங்கள் தொடர்ச்சியாக பண்ணாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சித்தமல்லியில் அந்த இடுமான கார்த்தியர்களும் அக்கா காளிமார்கள் 2 பேர் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது குடிகார கபோதி திமுக சார்ந்த ஒருத்தன் குடிகார பையன் என்ன பண்ணார்னா ஒரு பாட்டில் தூக்கி அக்கா காளிமா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாட்டில் தூக்கி எறிகிறான். ஒன்றே சொல்றேன், சமூக நீதியோ பெண்ணியமோ தயவு செய்து இதோட பேசாதீர்கள், தயவு செய்து பேசாதீர்கள். ஒரு பெண் என்று கூட பாராமல் பாட்டில் கொண்டு எரிஞ்சான். இது எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்துக்கிட்டிங்களா? ஆனால் இவர்கள் மீது வழக்கு. யார் மீது? அந்த இடுமான கார்த்தி மீதும் அக்கா காளிமா மீதும் வழக்கு. பாட்டில் எரிஞ்சவன் ஒருத்தன். உனக்கு வக்கு இருந்துச்சுன்னா நீ நாளைக்கு கூட்டம் போட்டு நீ பேசணும். அதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? திமுகவில் தான் வாடகை வாய்க்கு எத்தனை பேர் இருக்கேன். அண்டா செஞ்சில் கொடுத்தா நல்லா உருட்டுவார். கூட்டம் போட வேண்டியதானே? பொறுத்துக்க முடியாமல் இந்த திமுக குண்டர்கள் என்ன பண்ணாங்க? ஏன்னா கட்சி அப்படி இருக்குது, தொண்டை அப்படி தானே இருப்பான். அவனும் மேடையாக நாகரிகம் கூட இல்லாமல் மேடையை தாக்குறாங்க. இது நடந்தது சித்தமல்லியில். அப்புறம் மோடியை சந்திச்சுட்டு வந்தார். யார்? சின்னவர். கிரிக்கெட்டில் ஆண்டுட்டு அப்படி நேராக வெளிநாட்டிலேருந்து நேராக போய் மோடியை போய் பார்த்து திருவள்ளுவர் சிலையை கொடுத்துட்டு எல்லாத்தையும் பெரியார் புக்கை கொடுப்பாரு, பெரியார் சிலை கொடுப்பாரு. மோடியில் பெரியார் சிலை கொடுக்க முடியாதுல்ல, பயந்துருவாங்களா? அவங்க மட்டும் திருவள்ளுவர் சிலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கே கொடுக்காங்க? மோடிக்கு திருவள்ளுவர் சிலை கொடுத்துட்டு ஓட்டார். எதுக்கு சந்திச்சாங்க, ஏன் போனாங்க, எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் தான் ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சேட்டலைட் இந்த டிவி இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரில. போனார், பார்த்தாரு, வந்தால் முடிஞ்சிருச்சு. எதுக்கு போனாங்க, என்ன சந்தித்தாங்க, எதற்காண்டி பேசினாங்க, எதுவுமே தெரியாது. ஒரு அமைச்சர் போனது, அவரது நடிகர் கிடையாது, எனக்கான அமைச்சர். போகிறது முன்ன கொட்டி ஒரு புரோட்டோகால் உண்டு, பேசணும், ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒன்று உண்டு, எல்லாமே இருக்கும். எங்கேருந்து வந்தார், எப்படி பார்த்தார், எப்படி அனுமதி கிடைச்சி, எதுவுமே தெரியாது. பார்த்துட்டு ஓட்டார். சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பார்த்து வந்துட்டார். எப்படி பார்த்துக்கணும், எப்படி அரசு செயல்படுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கிருஷ்ணகிரியில் குறவர் பெண்களை யார் சொன்னால் ஆந்திரா காவல்துறைகள் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவங்க அடித்து காயப்படுத்தி அந்த காயப்பட்ட இடத்துல மிளகாப்பொடி போட்டு சைக்கோத்தனமான வேலைகள் செஞ்சாங்க ஆந்திரா காவல்துறை. இன்னை வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கை இந்த அரசு செய்யலை. நாம் தமிழர் கட்சி அந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. அந்த பெண்களுடைய குரல்களை மக்களுக்கு எடுத்து போய் செய்தியாளருக்கு முன்னாடி கொடுக்க வச்சுது. அதற்காக நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரிதளவில் பொதுக்கூட்டம் போட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களையே மேடை ஏற்றுனாங்க. இந்த அரசு அதை பற்றி கண்டுகொள்ள உங்களுடைய காவல்துறையுடைய அட்டுலையுமே தாங்க முடியல. பத்தாக்குறைக்கு எங்கேயோ ஒரு செயின் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கக்காண்டி கிருஷ்ணகிரியில் குறவு இனத்தை சார்ந்த பெண்களுக்கு ஆந்திரா காவல்துறை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு போகிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வீரப்பன் ஐயா படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் இருந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆந்திரா காவல்துறை, கர்நாடகா காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மணிக்கு கண்ணு முன்னாடி நடந்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அது நீதி கிடச்சின்னு வச்சுக்கோங்க. சீமான் தலையிட்டு நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த ஒரு ஏற்பாட்டில் அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்காக நீதிமன்றம் அதுக்கு ஒன்று கொடுத்துருந்துச்சு. அது வாழ்த்துக்கள். காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு, திமுக அரசுக்கு கிடையாது. இந்த நம்ம ஆந்திரா காவல்துறை பக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம திருநெல்வேலி மட்டும் அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்னு ஒருத்தர் யார் போனால் பல்ல பிடிங்கிட்டு போயிடுவார். அவர் மீது இன்னை வரைக்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. பாதிக்கப்பட்டவங்க நம்ம சேனல் நேர்காணல் கொடுத்துருப்பாங்க. நம்மளே நேர்காணல் எடுத்தோம். மகாராஜான்னு ஒரு அண்ணன் அந்த வழக்கறிஞர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருக்கணும்னு தவிர அரசு அதிகாரிகள் கிடையாது. அந்த மகாராஜா அண்ணன் பேசியிருப்பாங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கணும், அது எங்கே நிற்பாங்க? அரசு வழக்கறிஞர் பல்வீர் சிங் இருக்க துணையாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில். யார்? வழக்கறிஞர் மகாராஜா பதிவு பண்ணினது. இப்படி காவல்துறை ஒரு பக்கம் தொந்தரவு, ஆந்திரா காவல்துறை ஒரு பக்கம் தொந்தரவு, கர்நாடகா வனத்துறை ஒரு பக்கம் தொந்தரவு, இதுக்கிடையில் திமுக குண்டர்கள் ஒரு தொந்தரவு, திமுக இளைஞர் சார்ந்தவங்க பிரவீன் ஏகாம்பரம் தொந்தரவு, திமுக ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர் இந்த மாணிக்கம் அவன் ஒரு சாதி தொந்தரவு. எவ்வளோ பார்த்துக்கோங்க. இது முழுக்க எப்போ நடந்தது? மார்ச்லேயே நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து ஏப்ரல் மாதம் இப்போ தான் வரோம். பாரந்தூர் விமான நிலையத்திற்கு நிதி கேட்கார் யார்? மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆதாரம் இருக்கு, பார்த்துக்கோங்க. நிதி வேண்டும். அது பாரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் 100 நாளைக்கு மேலே போராடிட்டு இருக்கிறாங்க.
காது கொடுத்து கேட்கவே இல்லை. காது கொடுத்து பல நாட்களாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு விரைவாக அந்த விமான நிலையம் கட்டுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடி கிட்ட என்ன கேட்குறாரு? நிதி கேட்குறாரு. ஃபண்டு கேட்குறாரு. ஃபண்டு. இது எல்லாம் விடங்க ஒன்று பண்ணார் பாருங்க. அது மட்டும் யாருமே செய்ய முடியாத ஒன்றுங்க. அது ஒரு பேர் கூட ஸ்டாலின். அந்த பேரை பார்த்தா கூட இப்படி வச்சுருக்காண்டாங்க. ஒரு புது திட்டம் கொண்டாங்க. எந்த திட்டம் தெரியுமா? 12 மணி நேரம் வேலை. இது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள். மே 1 என்கின்ற தினமே, உழைப்பாளர் தினமே 8 மணி நேரம் வேலை ஆக்குனதுக்காக தான். இதற்காண்டி பலாயிரக்கணக்கான உயிர்கள் இறந்துருக்கு. உலகம் முழுக்க இது சாத்தியமாக இருக்குது 8 மணி நேரம் வேலை என்பது. அப்படி இருந்தும் கூட இந்த ஜவுளி கடை, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 மணி நேரம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது காலைல 10 மணிக்கு போனால் இரவு 10 மணிக்கு தான் வராங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனாலுமே 8 மணி நேரங்கிறது அரசினுடைய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸாக இருக்குது. ஆனால் அது ஸ்டாலின் கொண்டு வந்தார். அதை 12 மணி நேரமாக கொண்டு வந்தார். அதெல்லாம் அடித்து பிடிச்சி துவைச்சதுக்கு பிறகு அதை மாற்றிலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை கொண்டு வரணும் சிந்தனையே தப்ப முதல்ல. நம்ம அதை ஒரு காணொலி கூட பதிவிட்டுருந்தோம். சொல்லாக சோறு வச்சுக்கிட்டாங்க. அது ஸ்டாலின் சொன்ன வழக்கத்துக்கு சொல்ல என்ன சொன்னார்? எல்லாம் அது கட்டாயப்படுத்தலை. யாருமே நாங்கள் விருப்பம் உள்ளவங்க செஞ்சுக்கலாம், தொழிலாளிகள் விருப்பம் உள்ளவங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வாரத்தில் நீங்கள் 4 நாள் வேலை பார்த்து 3 நாள் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஓனர் விடுவா நமக்கு தெரியாது. இவங்க சொல்லப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இலையில் முழுக்க சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒரு 5000 பொருள், அது சொல்ல வேண்டாம்னு வச்சுக்கோங்க, 5000 பொருள் நான் உங்களுக்கு நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம், தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பார்த்தீங்கன்னா. ஒட்டுமொத்த அவர் பேருக்கே அது விட்டுருக்கணுங்க. இது பேசவே கூடாதுங்க. அவர் இது மோடி கொண்டு வந்தது. மோடி கொண்டு வந்தது. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை ஜவஹர் நேசன் ஒருத்தர் அதனுடைய அந்த கல்விக்கு செயலராக இருந்தார் நினைக்கிறேன். ஜவஹர் நேசன் ஐயா பேர். புதிய கல்விக் கொள்கையை இந்த திமுக அரசு நடைமுறை பார்த்ததுன்னு சொல்லி ஜவஹர் நேசன் இந்த பொறுப்பை விட்டே போயிட்டார். எனக்கு இந்த வேலையை வளர்ந்து ஓடி போயிட்டார். எப்படின்னு பாருங்கள். ஒரு அரசு புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு நடைமுறை பார்த்துன்னு சொல்லி அந்த கல்வியாளர் ஒருத்தர் இந்த அமைப்பிலிருந்தே வெளியே போகிறார். 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை என்பது மோடி கொண்டு வந்த திட்டம். புதிய கல்விக் கொள்கை மோடி கொண்டு வந்த திட்டம். பாரந்த விமான நிலையம் மோடி கொண்டு வந்த திட்டம். இன்னும் 8 வழிச்சாலை நிறைய இதில் இருக்குது. 8 வழிச்சாலைக்கு ஐயா சொன்னார். இது 8 வழிச்சாலை கிடையாது, விரைவு பயணம். இது அப்படி புது உருட்டு உருட்டினார் ஐயா ஏவா வேலு. புது உருட்டு உருட்டினாங்க. அடுத்து உலகக்கோப்பை. இதில் என்ன தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் விபூதி அடித்தாங்க. இவருக்கு ஒருத்தர் விபூதி அடிச்சுட்டு போயிட்டார். யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகக்கோப்பையை ஊனமுற்றருக்கு நடந்துச்சு, நான் தான் கேப்டனாக இருந்தேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வேர்ல்டு கப்பில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பை கொடுத்து விபூதி அடிச்சு விட்டு போயிட்டார். மொத்த பேர் நம்பி போட்டாங்க. அவர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்ததுன்னு பெருத்த அவமானம். இந்த அரசு எப்படி செயல்படுது என்பதற்கு இந்த ஒருத்தர் போய் காமிச்சுட்டு போயிட்டார். ஒருத்தர் உட்கார்ந்து இந்த அரசு இவ்வளவு கீழ்த்தரம், அதாவது ஒரு நிர்வாகமே கொஞ்சம் கூட சரியில்லாமல் ஒரு அரசு செயல்படுவதுங்கிறத மக்களுக்கு சூப்பராக காமிச்சுட்டு போயிட்டார் ஒரு அண்ணன். இப்படி தான் இந்த அரசு செயல்பட்டுருக்கு. இதுக்கு இடையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு அதிகாரிக்கு பாதுகாப்பு கிடையாது. விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி இருந்தார் தெரியுமா? லூர்து பிரான்ஸில் ஒரு பேர். அவரை பட்ட பகலில் எங்கேயோ ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போதோ, இல்லை டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போதோ, இல்லை ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போதே அவர் இறந்து போகலை. அவர் எப்போ கொல்லப்படுறாருன்னா, அவருடைய அலுவலகத்துக்குள்ளே வச்சு மணல் மாஃபியா கும்பல் 2 பேர் அவரை வெட்டி போட்டுலாம். இது சமூக சீர்கேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரசு அலுவலகத்துக்குள்ளே ஒருத்தன் வெட்டி போடுறான் அரசு அதிகாரியை. ஏன்? இந்த அரசு மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதானே காட்டுது. நீங்கள் முறையாக செயல்பட்டு இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? முறையான தண்டனை கொடுப்பேன்னு நினச்சிருந்தீங்கன்னா அரசு மீது பயம் இல்லையே அவனுக்கு? தமிழ்நாடு அரசு பயந்துருந்தா அவன் செஞ்சிருப்பானா? அரசு அதிகாரி அலுவலகத்துக்குள்ளே வெட்டிட்டு போயிட்டான்.
அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த அரசு? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த அரசில் வந்து 23 நடந்தது. அப்புறம் டிசம்பர் 6 கோயம்புத்தூரில் அண்ணன் இடுமான கார்த்தி பேசினாங்க. பாபர் மசூதி இடிப்புக்காண்டி அண்ணன் இடுமான கார்த்தி பேசினாங்க. அதற்கு எப்போ வழக்கு போடுறாங்கன்னா ஏப்ரல் மாதம் வழக்கு போடுறாங்க அண்ணன் இடுமான கார்த்தி மீது. பதட்டத்தை ஏற்படுத்திட்டான்னு சொல்லி டிசம்பர் 6 பேசினதுக்கு, கோயம்புத்தூர் பேசுனதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் கழித்து வழக்கு போடுறாங்க. இந்த டிசம்பர் 6க்கும் அதே காரணத்தை காட்டி அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிடுச்சு இந்த அரசு. பாபர் மசூதி இடிப்பிற்கு மோடி அரசை பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஏன் பயப்படுது? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் தான் மோடி எதிர்க்கக்கூடிய ஆளாச்சா, நீங்கள் தான். நீங்கள் ஓட்டு கேட்டீங்க நீங்கள். ஆனால் என்னது, அதுக்கு பேசக்கூடிய ஒருத்தங்களையும் வழக்கு போடுது இந்த அரசு. துரோகம், இஸ்லாமிக்கு செய்த துரோகம். இன்னொரு துரோகம் செஞ்சாங்க. கேரளா ஸ்டோரின்னு ஒரு குப்பை படம். குப்பை படத்தை நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குப்பை படத்தை தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய அனுமதியோடு இந்த திரைப்படத்தை திரையரங்கில் வெளியிடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான திரைப்படம். இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை வைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை வெளியிடுது. ஆனால் வெளியிட விடாமல் தடுத்த ஒற்றை மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். நீ படத்தை வெளியிடு, தியேட்டரை நிரப்பது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து தமிழ்நாடு அரசு தயவு செய்து அந்த படத்தை வெளியிட விடாமல் தடை செய்யணும். இல்லைன்னா நான் தியேட்டரை முற்றுகிட்டு எப்படி ஒரு காட்சி ஓடுதுன்னு பார்ப்போம். நீ எத்தனாயிரம் போலீஸை குவிச்சுடுற தியேட்டர் வாசல்? நீ எத்தனாயிரம் போலீஸை குவிச்சு போடுவேன்? நீ அதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு கூடாது. இது படம் செஞ்சும் காமிச்சு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சொன்னார், ஒரே ஒருத்தர் வந்து ஒன் மேன் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி படத்தினுடைய தயாரிப்பாளர் பதிவு பண்ணார். इंडिविजुअल इंसान वो धमकी दे के उसने वहाँ की पूरी स्टेट गवर्नमेंट को हिला के इस पिक्चर को वहाँ रिलीज़ होने से रोका है. हमें इतने सारे लोग फ़ोन कर रहे हैं, मैसेज कर रहे हैं कि हमें फ़िल्म देखनी है, पर वो तमिलनाडु में देख नहीं पा रहे हैं क्योंकि एक इंसान ने पूरे लॉ एंड ऑर्डर की सिचुएशन को धमकी दे के कंट्रोल किया हुआ है. இஸ்லாமியருக்கு திமுக செய்த மிகப்பெரிய கொடுமை. இஸ்லாமியர் கூட போராட வரல, இஸ்லாமிய எம்பி கூட போராட வரல. நாம் தமிழக கட்சி அங்கே நின்றுச்சு. கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுத்தது. அடுத்து கள்ளக்குறிச்சியில் சமூக சேவை செய்யுங்கிற பேரில் ஒரு 10 பேர் இறந்து போனாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க இறந்து போனாங்க. எதுக்காண்டி இறந்து போனாங்கன்னா நூதன முறையில் அவங்க வந்து இறந்து போனாங்க. தமிழ்நாடு அரசு வந்து குத்தி காமிச்சு இறந்துருக்குறாங்க. ஏன்னா அரசு வைக்கக்கூடிய மதுபானங்களை சரக்கு போதை ஏற மாட்டேங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாவே கலாச்சாரம் குடிச்சிட்டாங்க, காய்ச்சிட்டாங்க. அதில் 10 பேர் இறந்துட்டாங்க. 10 பேர் இறந்துட்டாங்க. அது 10 லட்சம் நிதிலாம் கொடுத்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதில் வாழ்த்துக்கள். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டாலின் நேரில் போய் பார்த்தார். அப்படி கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, கின்னு இருந்துச்சா கம்முன்னு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, ஏன் எதுக்கு இறந்தாங்க, அவங்க என்ன பைசா போட்டாங்கன்னு தெரியல சொல்லி ஸ்டாலின் நேரில் போய் விசாரித்தார். வேங்கவேலுக்கு அப்போவுமே நடந்து முடிஞ்சிருச்சு, வேங்கவேலுக்கு போகலை. லூர்து பிரான்சில் இறந்துட்டார் விஓ அதிகாரி, அதுக்கு போகலை ஐயா ஸ்டாலின். எங்கே போனாங்கன்னா இந்த அரசுக்கு கவனம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அரசு அதிகாரியை கொண்டுட்டான், இல்லை இறந்துட்டார், இதுக்கு முன்னாடி இறந்துட்டார், அதுக்கு போகலை. வேங்க வயலில் மனிதர்கள் சிந்திச்சு பார்க்க முடியாத ஒரு அறுவருக்கு தகுந்த செயல் செஞ்சுட்டாங்க. அந்த மக்கள் கேட்டது அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க, அவங்களுக்கு ஆறுதல், முதலமைச்சர் பேர் தான் ஆறுதல் கிடச்சிருக்கும். ஆனால் முதலமைச்சர் போகலை. ஆனால் எங்கே போனார்னா கள்ளக்குறிச்சியில், விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போய் பார்த்து இறந்துட்டீங்க, நீங்கள் கள்ளச்சாரம் குடிச்சிட்டிங்களா. அரசுக்கு கவனம் எங்கே இருக்குது? கள்ளச்சாரம் குடித்து இறந்தவங்கள பார்க்க போகணும், அதுவும் உயிர் தான், மாற்றுகிறது கிடையாது. வெங்கவேல் மக்கள் நீங்கள் இன்னி வரைக்கும் நீங்கள் போகலையே. பன்வாரிலால் புரோஹித்தினுடைய பேத்தி கல்யாணத்துக்கு இங்கேருந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஃப்ளைட் பிடிச்சி போகிறாரு. அங்கே போகிறாங்க. இங்கே உள்ள வேங்கவேலுக்கு போக முடியும், மனசு வர மாட்டேங்கி. லூது பிரான்ஸில் பார்க்க எண்ணம் இல்லை. பார்த்துக்கோங்க அரசு எப்படி செயல்படுதுன்னு.
அடுத்து வேங்கை அந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு குழந்தை, பச்சிளம் குழந்தை, ஒரு குழந்தைய நடந்து 10 கிலோமீட்டர் இருக்குங்க, பெரிய குடும்பங்க. அந்த ஊருக்கு வந்து ஆம்புலன்ஸே கிடையாது, 10 கிலோமீட்டருக்கு ஒரு பெத்த தாய் அந்த பெண் அந்த பச்சிளம் குழந்தைய நடந்தே கொண்டு போயிருக்கு ஊருக்கு. இது எவ்வளோ பெரிய மோசம் பார்த்துக்கிட்டிங்களா? உள்ளூர்காரங்க லிஃப்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அந்த ஊருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இதே மாதிரி ராதாபுரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டியலத்தை சார்ந்த ஒருத்தர் இறந்துட்டார். அப்பாவு தொகுதி அங்கே அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில சாதிக்காரங்க. அப்பாவு தொகுதி, அப்பாவு உறவினர்கள் சொல்ல போனவங்க அப்பாவை தலையிட்டு தான் இது எப்போது முடிஞ்சிருக்கும். ஆனால் தலையிடலை. யார் தலையிட்டாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலையிட்டு அந்த பட்டியல் சார்ந்தனுடைய உடலை நல்லடக்கம் செய்தது. எந்த துரோகம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சிளம் குழந்தை வரைக்கும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அட்டைப்பெட்டி கொடுத்துல இனிமேல் தான் வரும், அப்படி செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசால் என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் சீமான் கணக்கு, பாக்கியாச்சன் கணக்கு, சுனந்தாக்கா கணக்கு, அப்போ இடுமான காரியத்தின கணக்கெலாம் முடக்கினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டர் கணக்கு முடக்கினாங்க. அப்புறம் பெரிய அமைச்சர் இதுக்கிட்ட செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். நெஞ்சு வலிச்சு நெஞ்சை பிடிச்சிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டார் வச்சுக்கோங்களேன். அங்கே அப்போ ஸ்டாலின் கூட அஞ்ச மாட்டேனாங்க, அவ்வளோ மிரட்டி வீடியோ போட்டார், யூடியூபர் ஆனார்லாம், அதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த சாராயத்திற்குன்னு ஒருத்தர் எடுக்கார், முத்துச்சாமி அவர் பேர் வந்து, அந்த அமைச்சர் பேர். காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க, மனசு வலிக்கு எனக்கு குடிகாரன் சொல்லாதீங்க. அவன் காலையிலஞ்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், அவன் கஷ்டமான வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு காலையில் ஒயின் ஷாப்பு திறக்காம வேண்டாமான்னு சொல்லி ஒரு ஆய்வு திட்டத்தை போட்டாங்க. நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். காலையில் ஒயின் ஷாப்பு திறக்கலாமா வேண்டாமா, அப்புறம் எல்லாம் போட்டு அடின்னு அடித்த பிறகு வாய் மூட்டி போயிட்டாங்க வழக்கம் போல். இது ஒன்று. அரசுக்கு கவனம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எதில் இருக்குது? ஒயின் ஷாப்பு மீது கவனம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் அதானிக்கு துறைமுகம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதே அதானி துறைமுகம் வைக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி பேனாச்சிலைக்கு கருத்து கணிப்பு கேட்டே அடைச்சி போட்டு போயிட்டாப்பில் சீமானன். ஜனவரி 31 நடந்தது. இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னா, அதானி துறைமுகத்திற்கு கருத்து கணிப்பு கூட்டம் போடாமல் வேண்டாமான்னாங்க. கடைசி சீமான் அங்கே வருவார்னு சொன்ன உடனே கூட்டம் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆனால் இதே ஸ்டாலின் அவர்கள் அதானி துறைமுகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அதானி துறைமுகம் என்ன சார் என்ன எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு எங்கெல்லாம் பார்த்தா எங்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அமைதியாக நினச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. என்ன வேணால் பண்ணலாம்பா. இந்த கம்யூனிஸ்டுக்காரவெல்லாம் சேர்த்து அவனுக்கு அதிகப்படியாகவே 2 வடையும் ஒரு டீயும் கொடுத்தீங்கன்னா 4 பூரா நிற்பான். பெரும் பல காசை கொடுத்தா அமைதியாக பேர் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. டேட்டாஸ் பேசுது பாய், டேட்டாஸ் இருக்குது. இந்த பாய்களுக்கு ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா? இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக மனு நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டாங்க. என்னை வரைக்கும் நினைக்கேன் வெளியே வரவிடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு. இதுக்கடையில் ராபர்ட் பயாசனனுக்கு கண்ணு வலி, அவருக்கு 4 நாளாக சாப்பிடாமல் இருந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏன்? இந்த அரசில் அண்ணன் பேரழிவாளர் வெளியே வந்துட்டாங்க. இந்த அரசால் இல்லை, அண்ணனோட முயற்சியை வெளியில் வந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 6 பேருக்கும் தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதில் இவங்க என்ன பண்ண, வெளியே வந்ததுக்கு பிறகும் இந்த ராபர்ட் பயாசனை, அப்புறம் சாந்தன், முருகன் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, திருச்சி சிறப்பு முகாம் உள்ளத்துக்கு போட்டாங்க. அப்போ எங்களை வெளியில் விடுங்கன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. குறிப்பாக கண்ணு வலிக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. இந்த அரசு வெளியே விடலை. இஸ்லாமியர்கள் மீதும் பாதுகாப்பு பாசம் கிடையாது, ஈழத்தமிழர்கள் மீதும் பாசம் கிடையாது. ஆனால் அதானி துறைமுகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார் ஐயா ஸ்டாலின் அவர்கள், பார்த்துக்கோங்க. அப்புறம் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் அனுமதி மறுப்பு, 35 பேர் மீது வழக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் இது வந்து, ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம் இது வந்து 35 பேர் மீது வழக்கு போட்டிருக்கு. பட்டியலின மக்கள் மீது வந்து கோயிலுக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஆதிக்க சாதியை எதிர்த்ததுனால அவங்க மீது வழக்கு தூக்கி போட்டுச்சு இந்த அரசு வந்து. அப்புறம் நீட் தேர்வில் அப்பா மகன் 2 உயிரை நம்ம பறி கொடுத்துட்டோம். தெரியுமில்ல எல்லாருக்குமே. நீட் தேர்வு ஜெகதீஷன், நம்ம அப்பா பேர் செல்வசேகர், டாக்டர் ஆகணும் தான் அவனுக்கு ஆசையே. அதை காட்டி அந்த ஒரு பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி கேள்வி கேட்டான். கடைசி அந்த பையனையே கூப்பிட்டு உட்கார வச்சு
உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டான். இந்த வேலை பார்த்தாங்க, எந்த வேலை பார்த்துக்கோங்க. அப்புறம் G20 மாநாடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிறார். இங்கே இருக்கிற பிரணாப் முகர்ஜி போகலை, சந்திரசேகர் ராவ் போகலை. ஆனால் ஐயா எங்கே போயிட்டார்? G20 மாநாடுக்கு ஐயா ஸ்டாலின் போயிட்டார். ஆனால் போயிட்டு இருந்துமா சொன்னீங்க, அவர் மோடியை பார்க்க போனார், அவர் ஜோ பைடனை பார்க்க போனாருங்க அவர். ஆமாம், கை கொடுத்தோன்னு ஜோ பைடன் தான் பார்த்தாரு. அப்படி உருட்டு விட்டேங்க. ஆனால் உருட்டு பெரிய உருட்டு. வெள்ளைக்கடை போட்டு வரவேற்பாங்க, அவங்க பையன் நேராக அங்கே போய் மோடியை பார்க்க போவார். இவர் ஒரு முறை போயிருக்கார், இப்போ இவர் போயிருக்கார். பார்த்துக்கோங்க எவ்வளோ நடந்துன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டிற்கு தண்ணி கிடையாது. யார் சொன்னால்? கர்நாடகனுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் கிடையாது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார். அடுத்து சனாதன உருட்டுக்கு வந்துட்டாங்க. சனாதனத்தை ஒழிப்போம், சனாதன உருட்டு வந்துட்டாங்க. அதற்கு என்ன உருட்டுனாங்க? அப்பா அந்த உருட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை, மதிக்க உதயநிதி ஸ்டாலின் பொருட்டாவே மதிக்கலை. சேகர் பாபு சொன்னார், நான் ஒட்டுமொத்த சனாதனத்தை எதிர்க்கவில்லை, ஒரு பகுதி தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். அவர் ஒரு பக்கம் உருட்டு. நான் இந்தி என்று சொல்லிக்கொள்வது பெருமிதம் கொள்கிறேன். சேகர் பாபு ஒரு பக்கம் உருட்டு. அது திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு பக்கம் உருட்டினார். அது என்ன சொன்னார்னா, சனாதனங்கிறது எல்லா மதத்திலும் இருக்குது. இஸ்லாம் மதத்தில் சனாதனம் இருக்கா? பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்குறது இஸ்லாம் மதத்தில் இருக்கா? இல்லை கிறிஸ்துவ மதத்தில் இருக்கா? பௌத்த மதத்தில் இருக்கா? எந்த மதத்தில் இருக்குது? சீக்கிய மதத்தில் இருக்கா? ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சனாதனம் எல்லா மதத்திலும் இருக்குது அப்படின்ட்டார். ஒரு புது உருட்டுனாங்க. அந்த உருட்டு இன்னும் ஓடிட்டு தான் இந்த உருட்டு அப்புறம் பெரிய சம்பவம் பண்ணாங்க. பீகாரில் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் நினைவு வச்சுக்கோங்க. திருச்சி மாநகராட்சியில் விநாயகர் சதுர்த்தி போகக்கூடிய அந்த ஊர்வலத்தில் மாட்டு இறைச்சி, அதாவது கோழி, ஆடு, மாடு இறைச்சி கடைகள் போடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிற்கு திருச்சி மாநகராட்சி உத்தரவு பிறவிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பீகாரா இல்லை உத்தரப்பிரதேசமா? இது தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி செலவு போகிற இடத்துல கடை போடாங்கன்னு சொல்லி மாநகராட்சி நோட்டீஸ் கொடுக்கு அங்கே இருக்கிற கடைகளுக்கு. பேஸ் சங்கி மாடம் சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது. இவ்வளோ நடந்த பிறகு சீராக இருக்குன்ட்டு இதை யார் சொல்லுவா? நான் சொல்லுவேன்னா அது எங்கள் ஸ்டாலின் சொல்லுவார், எங்கள் ஐயா சொல்லுவார். ஐயா சொல்லியிருக்காங்க சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு. அவர் சொன்ன அன்னைக்கு தான் என்ன நடந்துச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விருதாச்சலத்தில் 6 பேர் சேர்ந்து ஒருத்தரை துப்பாக்கி சுட்டு போட்டாங்க. யாரை? திமுக நிர்வாகி. அவர் அதோட பெரிய விஷயம். இறந்தவர் திமுக நிர்வாகி. ஐயா சட்டசபையில் பேசிக்கிறார், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தி விட்டான். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம நாங்குநேரியில் வீட்டுக்குள்ளே புகுந்து சின்ன பையில வெட்டி போட்டாங்க. தெரியும் எல்லாருக்கும். ஒரு பச்சை பையன் நல்லா படிக்க ஒரே காரணத்தை கண்டி வெட்டி போட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை கர்நாடகாவில் எரித்தார்கள். ஏன் எரித்தாங்க? எல்லாருக்கும் தெரியும். தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி மானக்கட்டத்தனமாக எரித்தாங்க. கண்ணால் பார்த்து நம்ம கொதித்து எழுந்தோம். இவங்க இருக்கிற அதை பற்றி எங்களுக்கு என்ன தெரிய போகுது? கண்டுக்கிடவே இல்லை, விட்டாங்க. இவங்க நமக்கு என்ன, அவர் படத்தை உதயநிதி ஸ்டாலின் படத்தை எரிச்சா தான் செந்தில்வேலுக்கெலாம் கோவம் வரும். ஸ்டாலின் படத்தை எரிச்சா கோவப்பட மாட்டார். அவர் அவர் பாட்டு கண்டுக்கலாம் விட்டாங்க. அவர் என்ன, ஐயோ பாவம், எனக்கு நாங்கள் வருத்தப்பட்டோம். நம்ம பேசணும், அவங்க கண்டுக்கல. அவங்களுக்கு அர்த்தங்கள் நமக்கு என்ன அக்கறை, விடுங்கண்ணே. அப்புறம் ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய எம்எல்ஏ விபி ராஜாவை நிற்க வைத்து பேசிய ஓசி பொன்முடி அவமானப்படுத்தினாங்க. ஸ்டாலின் சொன்னாருங்க, அதே சட்டமன்றத்தில் அன்னைக்கு கூட்டம் நடக்கும்போது சொன்னார், யார் வந்தாலும் மக்கள் நீங்கள் உட்கார வைத்து பேச வேண்டும் என்று. ஆனால் பொன்முடி என்ன பண்ணார்? அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்த என்ற ஒரே காரணத்துக்காண்டி இவர் தௌலட்டா வீட்டுக்குள்ளே திமுறை உட்காந்துக்கிட்டு இருக்காரு. விபி ராஜாவை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யார்? சட்டமன்ற உறுப்பினர் முன்னாடி இருந்தவர், யாரும் கிடையாது, முன்னாடி இருந்தவர். அவர் நிற்க வச்சு பேசிக்கிறார். காரணம் என்ன? சாதி எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால சாதியை சார்ந்த ஒருத்தர் இவர் எப்படி இவர் எப்படி நம்ம சமம் உட்கார வைக்க முடிகின்ற அந்த கீழான சிந்தனை திமுக கட்சி எல்லாருக்கும் இருக்கனால அதை பொன்முடி ஃபாலோ பண்ணார். ஆமாம், அதான் அவர் செஞ்சார். அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் 181 திமுக கொடுத்த 181 நீங்கள் வாக்குறுதியை
நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த ஆசிரியர்கள் அந்த போராட்டம் அப்படி முடிஞ்சு போச்சு. செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா சொல்லும், நமக்கெல்லாம் நெஞ்சே படபடக்கும். பெண் கூட பார்க்காம ஒரு பெண்ணை எந்த இடத்துல தொடணும் என்கின்ற கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை பண்ணி அந்த அம்மா அழுதுகிட்டே பேசியிருக்கும். கேட்கும்போதே நமக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அப்படி இந்த காவல்துறை அவ்வளோ அடக்குமுறை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. சமூக நீதி பேசக்கூடியவங்க, எல்லாருக்கும் எல்லாம் திராவிடம் பேசக்கூடியவங்க, அதை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்புனா அது மோடி பார்த்துக்கிடுவார், அது ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டு அப்படின்றவங்க. ஆனால் ஒன்றிய அரசு தயவே இல்லாமல் நிதிஷ்குமார் அவர் பீகாரில் பண்ணி விட்டு போயிட்டார். அக்டோபர் 2 நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு இஸ்லாமியருக்கு ஜாமீன் வழங்குவது ரத்து செய்யப்பட்டது. எதனால்? தமிழ்நாடு அரசு கொடுத்த மனு தெளிவாக இருக்குது. தமிழ்நாடு அரசு கொடுத்த மனுனால தான் அவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து பண்ணி தமிழ்நாடு அரசு செய்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்த்துக்கள், பாராட்டியாகும். இஸ்லாமியர் வெளியே விட்டுறக்கூடாதுல்ல. என்னெல்லாம் பண்ணிங்க பாருங்கள். கேரளா ஸ்டோரி, இஸ்லாமியருக்கு எதிராக என்ன விஷயம்லாம் பண்ணிக்காங்க பார்த்துக்கோங்க. என்னத்தை சொல்ல, மக்கள்னு புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 14/10/2023 அப்போது நான் முதல் சொந்த சேலத்தில் ஒரு பெத்த அம்மா அப்பா முன்னாடி ஊர்க்காரருக்கு முன்னாடி ஒரு சாதியை சொல்லி ஒரு சின்ன பிள்ளை அசிங்கமாக பேசின டி மாணிக்கத்துக்கு அதே பொறுப்பை கொடுத்துட்டாங்க. வச்சுக்கோங்க, பிடிங்க பொறுப்பு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு சிறப்பாக சில ஆள் கிடையாது. நீங்கள் தான் அசிங்க நல்லா பேசுகிறீங்க. திராவிட கொள்கை ஊறிப்பிடி தான் இருக்க மாணிக்கம், உனக்கு தான் இப்போ ஒன்றிய செயலர் பொறுப்பு நீங்கள் வச்சுக்க போது ஒன்றிய செயலர் பொறுப்பு அதே பொறுப்பு திரும்பியும் கொடுத்துட்டாங்க. திமுக பட்டியல மக்களுக்கு செய்த மீண்டும் ஒரு துரோகம். அப்புறம் இந்த பெண் காவலர் நம்ம முதல்ல சொன்ன தெரியுங்களா, இந்த பிரவீன் ஏகாம்பரம், இவன் என்ன பண்ண, அவனோட வழக்கு நீதிமன்றத்துக்கு போக போகுதுங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா காவல்துறைக்குள்ளே நிலையத்துக்குள்ளேயே போய் காவல் நிலையத்துக்குள்ளேயே போய் அந்த பெண்ணை மிரட்டியிருக்காங்க, கேஸ் வாபஸ் வாங்குன்னு சொல்லி. ஊடகத்தில் வந்தது, நான் பொதுவாக பேசலை, ஊடகத்தில் வந்து நியூஸ் கார்டினுடைய டைட்டில் தான் இது போட்டுட்ருக்கு. எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நீட்டு தேர்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பா பையன் இறந்துட்டாங்க, எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. நீட்டு தேர்வுக்கு எழுத போன ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய உள்ளாடையை கழட்டிட்டாங்க. அந்த பெண் அப்படி கூனி குறுகி உட்காந்துருக்கு. ஒரு அம்மா ட்விட்டரில் எடுத்து போட்டிருக்கு, இந்த பெண்ணை மட்டும் தனியாக உட்காந்துருக்கு என்னன்னு கேட்கும்போது, ஏமா ஒரு மாதிரி உன் உடலே ஒரு மாதிரி என்னமா கேட்கும்போது, எக்கா நான் உள்ளாட போடலக்கான்னு சொல்லும்போது அது எப்படி மனநிலைன்னு பாருங்கள். அந்த அக்கா சொல்ல, நான் துப்பட்டை தரமான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த வேண்டாம், எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொண்டாரான்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அநீதி நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டு தேர்வுக்கு கையெழுத்து, மாபெரும் கையெழுத்து, நீளத்தேர்வு ஒழிப்பதற்கு என்ற ரகசியம் இருக்குது அப்படின்னு வந்துட்டார். ஒரு கூமுட்டை தூக்கிட்டு வந்து நின்ட்டார். கூமுட்டத்தனமாக நடந்தது வரலாறு. இதெல்லாம் வந்து மாணவர்கள் செய்த துரோகம். இது வந்து அடுத்து ஃபேக்ட் செக்குன்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. யார் இது எல்லாமே இந்த ஃபேக்ட் செக் பண்ணலாம். ஐயங்கார்த்தியன் வந்து ஃபேக்ட் செக்குன்னு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஃபேக்ட் செக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயன்கார்த்தியனுக்கு 3 லட்சம் மாத சம்பளம்னு சொல்லி இந்த அரசு உறுதிப்படுத்துச்சு ஐயன்கார்த்தியனுக்கு வந்து. அப்புறம் தூத்துக்குடியில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் அதே சட்ட ஒழுங்கு தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ளே புகுந்து வெட்டிவிட்டான். வீட்டுக்குள்ளே புகுந்து தூத்துக்குடியில் ஒரே சாதி சார்ந்தவங்க தான், ஆனாலும் நீ எப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எந்த தைரியத்தை வெட்டினான்னு சட்ட ஒழுங்கு சரியில்லையே. வீட்டுக்குள்ளே போய் புது கணவன் மனைவி வெட்டி விட்டு போயிட்டாங்க தூத்துக்குடியில். அப்புறம் குருமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் பேரை சொன்னாலும் மூடிவாங்க, உடம்பு அப்படின்னு போயிடுவாங்க. என்னத்தை சொல்ல, தன் மனைவியை விற்றி பிளப்பவன் திமுக காரன் அப்படின்னு ஈவேரா சொன்னாருன்னு சொல்லி அறிவாலயத்தில் இது எழுத சொல்கிறாங்கன்னு சொல்லி யார் சொன்னார்னா ஐயா குருமூர்த்தி பதிவு போட்டார். இன்னும் அவர் மீது வழக்கில்லை. காரணம் என்ன? விகடகவி விகடனை எதிர்த்து வைங்க, குருமூர்த்தி பேச மாட்டாங்க. பேச முடியாது, பேசக்கூடாது, ரொம்ப முக்கியம் இது வந்து. அதுக்கு பிறகு மேல்ம விவசாயி மீது வழக்கு. இதில் அருள் ஆறுமுகம் ஏற்கனவே ஸ்டாலின் முன்னாடி உட்கார்ந்தவர். அங்கே
சேரன், அப்புறம் தேவன், பாக்கியராஜ், கிட்டத்தட்ட 7 பேர் மீது வழக்கு போட்டாங்க. 20 பேர் மீது வழக்கு, அதில் 7 பேர் மீது குண்டாசு, அதில் 6 பேர் விடுதலை பண்ணாங்க. ஒருத்தர் மீது வழக்கு, அருள் ஆர்மிக மீது வழக்கு, இன்னும் குண்டாசுலாம் இருக்குது. நீதிமன்றமே காரி துப்பிட்டு. ஸ்டாலின் சொன்னார், நானும் டெல்டாக்காரன் தான். எங்கே டெல்டாக்காரர் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணலை. அப்புறம் பட்டின மக்களுக்கு திரும்பி ஒரு துரோகம் என்னென்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் பட்டியலினம் என்பதால் நகர்மன்ற துணைத் தலைவருக்கு அருகில் இருக்கை கோட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு இருக்க போட விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அங்கே உள்ள ஆட்சியர்கிட்ட, அதை கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்கு. இப்படிலாம் என்னை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்கு. பட்டின மக்கள் செய்யக்கூடிய துரோகம். அப்புறம் குடியாத்தம் குமரன் ஒருத்தர், 1 கோடி கிடையாதுங்க, 60,000 கோடி ஆட்டையை போட்டாருங்க அவர். அப்பா மகனும் சொன்ன 60,000 கோடி, எனக்கு கூட 1 கோடி கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நல்லது பண்ணு பேசலை. 60,000 கோடி ஆட்டையை போட்டீங்க, தொன்னுங்க எவனுக்குமே கொடுக்கலன்னு சொல்லி ஆட்டையை போட்டதை பெருமையாக பேசின கூட்டம் இந்த கூட்டம். பார்த்துக்கோங்க. திமுக கட்சியை சார்ந்தவர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்க, துணை செயலாளர் நினைக்கிறவர் வந்து அவர் பேசினார். அவர் ஆட்டையை போட்டார், துரைமுருகனும் பையன் ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி பேசினார். கேவலங்க, இவங்கெல்லாம் பேசி என்னத்தை சொல்ல இவ்வளோகான்னு இருக்கு பாருங்கள். சென்னை மழை வெள்ளம், அது உருட்டு கேட்கவே வேண்டாம். அது நம்ம ஏற்கனவே தனி எபிசோடு நிறைய போட்டோம். 5,000 கோடினாங்க, 10,000 கோடினாங்க, அப்படின்னாங்க இப்படினாங்க. கடைசி வேலை வந்து 98, 94, 96னாங்க. கடைசி 20 வந்து நின்றுச்சு. பாதி தாங்க முடிஞ்சுக்குன்னு உருட்டாங்க. அதே உண்மையை ஒத்துக்கிட்டாங்களே போதும். அப்புறம் பத்திரிக்கையாளர், இந்த மழை வெள்ளத்தை கவர் பண்ணி போடுறதுல சபீர் அகமதுன்னு ஒருத்தர் பத்திரிக்கையாளர் போட்டார். நியூஸ் மினிட்னு ஒரு சேனல். அதை போட்டதுக்காண்டி அவர் நடமாட விடக்கூடாது, அவரெல்லாம் பயங்கரமாக மிரட்டினாங்க. அவரெல்லாம் வந்து யார், திமுகனுடைய அமைப்பு செயலாளர் மதிப்பீடு, அவரோட பையன்தான் சாய் லட்சுமி காந்து வந்து வேறு மிரட்டிட்டு போனாங்க. எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இறந்த குழந்தை, மழை வெள்ளத்தில் இறந்த குழந்தைக்கு சடலத்தை எதில் கொடுத்தாங்கன்னா பெட்டியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, வெறும் பெட்டியில் போட்டு கொடுத்து. அப்புறம் சேலம் மாடன் தேட்டரை ஆட்டையை போட பார்த்தது, ஃபோட்டோ எடுத்தாங்க, ஆட்டையை போட பார்த்தாங்க. அப்போ டெல்லிக்கு வழக்கம் போல் மோடி எங்கே நம்ம தென் மாவட்டம் மழை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் இங்கே விட டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போனது எதுக்கு போனது, எதிர்க்கட்சி மாநாடு. ஆனால் இவர் என்ன சொன்னார், எதிர்க்கட்சி கூட்டம். ஆனால் இவர் என்ன சொன்னார், இவர் தென் மாவட்டங்களுக்கு உதவி கேட்கறதுக்காண்டி போகிறாருங்க, மழை வெள்ளத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி உதவி கேட்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. அது மானக்கட்ட இது உருட்டெலாம் வந்து இவங்களால் மட்டும்தான் உருட்ட முடியும். பெரிய உருட்டுனாங்க. மோடியை பார்க்குறதுக்கு டெல்லிக்கு போயிட்டாருங்க, நிதி கேட்க போனாங்க அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போன இடத்துல என்னாச்சு, நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சர் ஹிந்தி கற்றுக்குள்ளே விடனா உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வந்து இது இந்தியா கூட்டணி, ஹிந்தி தான் பேசணும், ஹிந்தி கற்றுக்கிட்டு வா, டிரான்ஸ்லேட் கேட்காத, டிஆர் பாலுவை பேசியிருக்காரு. ஓகே ஜமான், பார்த்துக்குறோம். நாங்கள் வாயை மூட்டு வந்துட்டாங்க. நடந்தது ரொம்ப இல்லை, இந்த டிசம்பர் மாதம் தான் இதெல்லாம் வந்து அந்த பெரிய பேப்பர் முடிஞ்சு இப்போ வந்து சின்ன பேப்பருக்கு வந்திருக்கோம். பொன்முடி சிறை தண்டனை கிடச்சிருச்சு. இந்த அரசு வந்ததுக்கு பிறகு 2 அமைச்சர் சிறைக்கு போயிட்டாங்க. அதாவது ஒரு அமைச்சர் வந்து சிறையில் இருக்கிற விசாரணையில் இருந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு அமைச்சர் வந்து தண்டனை கொடுத்துட்டு நீதிமன்றம் 30 நாளைக்கு மேல்முறையீட்டுக்கு அவகாசம் கொடுத்துருக்கு. 3 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் அபதாரம் அவரும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் விசாலம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியா முழுக்க கூட எந்த சிறைக்கெலாம் நீங்கள் போய்க்கங்கன்னு சொல்லி விசாலம் கொடுத்துருக்காங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஐயா வந்து, சரிங்க, நீதியரசர் வந்து வாழ்த்துக்கள். எப்படி ஊழல், பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு அச்சுறுத்தல், காவல் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு கிடையாது, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் விட நேற்றைய தினம் நான் சொல்கிறது, நேற்றைய தினத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு கிட்டத்தட்ட இவர் 27 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருணன் ஜெகதீஷனுடைய அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் இதுக்கெல்லாம் காரணமாக, அதாவது ஒவ்வொரு அதிகாரிகள் இருப்பாங்களா, அதில் ஐஜியாக இருந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைலேஷ் குமார் யாதவ். அந்த சைலேஷ் குமார் யாதவுக்கு ஐஜியில் இருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிஜிபியாக பதவி உயர்வு கொடுக்குறாங்க. எல்லாருமே இதை எதிர்ப்பு தெரிவிக்கு தமிழ்நாடு அரசு வயது முப்பினாலே அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களம்மா.
ஸ்டெர்லைட் மக்கள் படுகொலைக்கு 27 காவல்துறை மீது குற்றச்சாட்டுல இவரும் ஒருத்தர். ஆனால் இவருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பதவி கொடுக்குறாங்க. நான் யாராக இருந்தால் விட மாட்டேன்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். வரட்டும், கொடநாடு வழக்கு வரட்டும், விசாரணை வரட்டும், என்ன பண்ணுற மட்டும் பாருங்க நீங்கள் அப்படின்னாரு. செந்தில் பாலாஜி சொல்ல போயிட்டார். ஸ்டெர்லைட் வழக்கு வரட்டும், என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. அருண் ஜெகதீஷனுடைய அறிக்கை வந்துச்சு, வரட்டும் பாருங்க. பொன்முடி உள்ளே போகிறார். என்னங்கய்யா இது? அவங்க எதிர்கட்சி தலைவர் உள்ள அனுப்பி பார்த்து உங்கள் ஆளுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே போனோம் எப்படி? அமைச்சரவையில் உங்கள் ஆட்கள் பாடி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகிறோம். பாடி ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச மணிக்க உங்கள் ஆட்கள் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மக்கள். உங்ககிட்டே விட்றேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்ன குட்டி எண்ணூரில் விசாவி தாக்கிடுச்சு. எவனும் பேச மாட்டான். அது எதுக்கு போட்டு பேசிக்கிட்டு காலேஜ் விசாவி தாக்குனா என்ன தாக்குனா நம்ம பேட்டாக்கு 200 ரூபாய் கிடைக்கா அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடிய ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் நாடு எங்கே உருப்பட போகுது. ஆனாலும் இந்த ஆண்டில் 2023 கடைசி நாளில் 800 மக்கள் அந்த கோரமண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாய ஆலை மூடன்னு சொல்லி மக்கள் போராட்டி இருக்கும்போது ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவன் தான் போய் நிற்காரு. எங்கள் அண்ணன் சீமான் தான். எங்கள் அண்ணன் சீமான் தான் நிற்கார். பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே எதிலிருந்து எடுத்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கில் இருந்தோம். அண்ணன் சீமான் செய்த போராட்டங்களிலிருந்து எடுத்த பதிவு. இது எல்லாமே எல்லா போராட்டத்திற்கும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பால் அண்ணன் சீமான் போய் நின்றுருக்காங்க. போன இடங்கள் முழுக்க வெற்றி அடைஞ்சிருக்கு. பேனா சிலையை வைக்கிறதுலேருந்து, அதானி துறைமுகத்தில் இருந்து, அப்புறம் கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் இருந்து, கிருஷ்ணகிரி பெண்கள் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நடந்துச்சுலாம் குறவர் பெண்களுக்கு, அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டு எல்லாத்திற்கும் துணையாக நின்று அந்த நாங்குநேரியில் அந்த சின்ன பையனை வெட்டினதற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் போய் சந்தித்தாங்க. இப்படி பல இடங்களில் துணையாக நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. இந்த அரசு மக்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்கிட்ட இருக்கிற சின்ன டேட்டா சின்னதாக எடுத்து போட்டிருக்கேன். இவ்வளோதான். இது எனக்கு நான் இருக்குது 2 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன். இந்த 2 ஆண்டுகள்லையே எனக்கு இந்த மாதிரி மெமரி கார்டு ஃபுல்லாகி இது 2ஆவது மெமரி கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்க, முழுசாக பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இது பதிவு பண்ணணும்னு என்னுடைய கடமை. அண்ணன் சொல்கிறது தான். கோழி காலையில் கூவுது, சேவல் கூவுது, அது ஒன்று எழுப்புறது கிடையாது, அது கடமை. இது திமுக செய்த துரோகம் மக்களுக்கு அம்பலப்படுத்தணும். இந்த சங்கித்தனத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பேசிக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம், சொல்லணும். நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. 24 இவர்களை அப்புறப்படுத்துங்க. இது விட்டா நமக்கு மோடி நினைக்காதீங்க. மாற்று அரசியல் உங்களை நம்பி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கி இந்த விடிய அரசை முடிச்சு கட்டுவோம். இது எல்லாத்தையும் முடிப்போம். நமக்குன்னு புதிய விடியில் உருவாக்குவோம். 24 மறக்காமல் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுங்க. உங்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். எங்களை சோர்வடைய வைக்காதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்களுடைய வயசான அப்பாலாம் நிற்கிறாங்க. நிறைய பார்க்க நம்ம களத்துக்கு வராங்க. உங்கள் சொந்தக்காரங்க நிற்காங்க, உங்கள் மாமா நிற்காங்க, உங்கள் பெரியப்பா நிற்கிறாரு, உன் தம்பி நிற்கிறான், உன் சொக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதாவது நல்லது நடக்குன்னு ஆசைக்காண்டு என்ன சொத்தா சேர்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இத்தனை பேர் நாம் தமிழர் கட்சி உழைக்கிறாங்க. சொந்தக்காரங்களுக்கு திமுக கட்சியில் இருக்கிறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஆட்டையை போட்டு கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ பணக்காரனாக இருக்கான்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் நாம் தமிழர் கட்சி சுற்றக்கூடிய உங்களை நம்பியே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே ஒவ்வொருத்தவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி உண்மையாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுக்காண்டியாச்சும் 24 ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களை நம்பி உங்களுக்காக நிற்கிறோம். என்னைக்கு நிற்போம்? அண்ணன் சீமானுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வழிகாட்டதில் மறக்காதீங்க. 23 திமுக செய்த துரோகங்கள் இது மீண்டும் அடுத்தது ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நமக்காண்டியே வருது. நம்ம அதை கொண்டாடி தீர்ப்போம். நம்ம எல்லாருமே இந்த ஆங்கில புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.